இன்க்ரீஸ் ஆகி நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்ட வாங்கி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விடணும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள அப்படின்னா சிலிண்டர் ஒரே சிலிண்டர் தான். இதில் வந்து தனி காட்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு மோனோ அமோனியம் ப்ளஸ் பண்ணி சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் மேலே ஒரு வேதிப்பு இருக்குது. அதை வந்து நைட்ரஜன் வாயுவோட கம்பல்ஸ் பண்ணி ஒரே சிலிண்டர் கம்பல்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தனி காட்டேஜ் வருது, தனி காட்டேஜ் இருக்காது, ஒரே காட்டேஜ் இப்போ கம்பல்ஸ் பண்ணி வைக்கணும். லேட்டஸ்ட்டாக இருக்குன்னு அதை பயன்படுத்தாமல் உங்களுக்கு விபத்துக்கு ஏற்படுத்தாமல் இருக்கும். இதில் வந்து நிறைய வந்து ஜாயின் போட்டு பார்த்தீங்களா, ஜாயின் போட்டு பண்ணி பண்ணிக்கல நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்து சப்போஸ் இந்த டியூப் அடைச்சிட்டு என்ன அடைச்சிருந்து உங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆக முடியாமல் என்ன பண்ணுவோம், அது வேறு ஏதாவது கேப் ஒன்று பக்கம் இந்த மாதிரி ஒரு கேப் இந்த ஜாயின் போட்டுக்கலாம். இந்த ஏதாவது ஒரு சின்ன அந்த டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த வீக்காக இருந்துச்சு அந்த ப்ராடக்ட் இது வீக்காக இருந்துச்சுன்னா அந்த பஸ்டர் அப்படியே பிடிச்சிட்டு வந்து நம்மளுக்கு பெரிய விபத்துகள் ஏற்படுத்தும் வழி வைக்கும். அதுக்காக மேக்ஸிமம் கவர்மெண்ட் சைட்லேருந்து நெருங்கி இந்த மாதிரி சிலிண்டர்லாம் பயன்படுத்தாங்க. நாங்களும் முடிஞ்ச வரையும் நாங்கள் இந்த மாதிரி சிலிண்டர்லாம் நாங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்தி சொல்லிடுறோம். அதை நான் சாப்பிட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து சிலிண்டர் தீயணை படம் பயன்படுத்தி பேசிக்காக முக்கியமான விஷயங்கள் தான் பொறுப்பு. அதாவது எல்ஐசி பில்டிங் இருக்குது, இல்லை அவ்வளோ திறமையான உள்ளவங்களாலுமே ஒரு செயல்முறை வழக்கத்தை தெரியாதனால அவங்களால ஒரு தீயணை படம் ஒழுங்காக பயன்படுத்த முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா தீயணை படம் தூக்கி எல்லாருமே நெருப்பு தூக்கி போட்டாங்க. அந்த நெருப்புல போய் தூக்கி போட்டதெல்லாம் தீயணை படம் செயல்பட முடியாம என்ன அவங்களால தீ அணைக்க முடியாமட்டு பெரிய சேதம் ஏற்படுத்துச்சு. அப்படிங்கும்போது நீங்க பள்ளியில படிக்கக்கூடிய நீங்க குழந்தைகளாக நீங்க கண்டிப்பா ஒரு தீயணைப்பான எப்படி ஹேண்டில் பண்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்கூல் சம்பந்த ஸ்கூலுக்கு மட்டும் சொல்லல, நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அல்லது ஒரு கல்யாணம் போறீங்க, அப்படின்னா ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தீ வந்து ஏற்படும் போது நீங்க இந்த மாதிரி தீயணைப்பான நீங்க பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்கே ஒரு பெரிய ஹீரோ இருக்க வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்த நிறைய பேரை காப்பாற்றுறதுக்கு வழிவகுக்கும். அப்படிங்கிறது பின்னு எல்லா சின்ன இந்த பின்னு இதே மாதிரி இருக்கும், சின்ன ஒரு வித்தியாசமா இருக்கும். அவ்வளோ வித்தியாசம். இதுக்கு பேர் வந்து ஃபுல் தெப்பின். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் தெப்பின் இதெல்லாம் நம்ம பின்ன தனியாக ஒழிக்கணும். அடுத்து ரெண்டாவது எய்ந்த பேசாத பய அந்த தீ இருக்குல்ல, அந்த தீ எந்த இடத்துல எடுத்துட்டு இருக்கோ அந்த இடத்த நம்ம புரி வைக்கிறேன். என்ன அடுத்த ஸ்கியூஸ்ல ஹேண்டில் இருக்கும், மற்ற சைட்ல எப்படின்னா ஹேண்ட் உருகுற மாதிரி நம்ம இதை வந்து அடிக்கணும். என்ன இந்த மாடல அடிக்கிற மாதிரி இருக்கும், அடிக்கலாம். என்ன ஸ்கியூஸ் ஹேண்டில் ஸ்விப் த டீச்சர் சைடு சைடு அடுத்தது இருந்து வரக்கூடிய அந்த இது வந்து மாவு வந்து நம்ம எல்லா பக்கம் போகிற மாதிரி நம்ம காமிக்கணும். ஸ்பீக்கர் கூட்டுறதோட ஸ்பீக்கர் சொல்லக்கூட அது மாதிரி கூட்டுற மாதிரி நம்ம கீழே எல்லா பக்கமும் நம்ம நெருப்பு போடணும் புரிய வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாளை ஸ்டெப்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கீழே விழுகிறோம். ஃபுல் த பின் முதல்ல பின் நம்ம லாக்கி வச்சுருக்காங்க. முதல்ல ஃபுல் த பின். ரெண்டாவது எயித்த பேசாத வயர். அடுத்து அடிக்கிறேன் ஸ்கியூஸ் த ஹேண்ட். அது மொத்தத்தில் விழுகிற மாதிரி அடிக்கிற மாதிரி ஸ்கியூஸ் த ஹேண்ட் அடுத்து ஸ்வீப் த டீச்சர் சைக்கிள் வைக்கிறேன். கேமரா பண்ணுவாங்க இப்படி எய்ந்த பேசாதவை நம்ம எந்த பக்கம் நம்ம ஒரு கை பிடிச்சிக்கலாம், ஒரு கை புத்தகை எப்படி நம்ம புரிய வைக்கிறோம். இங்கே நெருப்பு இதை புரிய வைக்கிறோம். அடுத்து ஸ்கியூப் த ஹேண்ட் நம்ம ஹேண்டில் விடுறோம். இங்கே அடிக்கிற மாதிரி இருக்கேன், அப்போ அடிக்கிறேன். அடிச்சாங்க அடிச்சு வெளியே ரிலீஸ் ஆகிடுறேன். அடுத்து ஸ்கியூப் த டீச்சர் சைடு சைடு நம்ம நெருப்பு எந்த பக்கம் ஃபுல்லாக இதே நம்ம அந்த பக்கம் நம்ம காட்டி நம்ம தீ அணைக்கிறேன். சரியா எவ்வளோ தெரியும் உங்களுக்கு ப்ராக்டிகல் கண்டிப்பாக உண்டு. என்ன அந்த ப்ராக்டிகல் மார்க் உண்டு. அப்படியே நீங்கள் புதுசாக ஆர்வமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுதா இருக்கும். சரியா? கண்டிப்பா. நன்றி.